ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இங்கே மோலியத்தை காமிக்கிறாங்க. அவள் வந்து ஒரு பேஷண்ட்டை கேர் பண்ணிட்டு இருப்பாள். அப்போ வந்துட்டு நர்ஸை கூப்பிட்டு இந்த மாதிரி இந்த பேஷண்ட்டை அப்சர்வேஷனில் வைங்க, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எதுவும் அலர்ஜி ஆச்சு அப்படின்னா நான் ஆன்டிசெப்டிக் அங்கே இன்ஜெக்ஷன் வச்சுருக்கேன், ஸோ அதையுமே போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் அந்த இடத்துல இருந்து கிளம்பி வெளியில் வந்துட்டு இருப்பாள். இங்கே குணாலை தான் காமிக்கிறாங்க. குணால் ஒரு பேஷண்ட்டை பார்த்துட்டு இங்கே பாருங்கள், உங்களுக்கு ஊசி போட்டு நீங்கள் ரெஸ்ட் எடுந்தால் சரியாக போயிடும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டைமை பார்ப்பான். டைம் ஆயிருக்கும். ஒன்றுட்டு அவனும் அந்த இடத்துல இருந்து வந்துட்டு இருப்பான். இவங்க ரெண்டு பேரும் எங்கே வராங்கன்னு பார்த்தீங்கன்னா நேராக அந்த குழந்தைய தூக்க தான் வராங்க. மோலி அந்த குழந்தைய தூக்கிட்டு இருக்கும்போது யாரா இது அப்படின்னு சொல்லி பார்த்தா அங்கே குணால் வந்திருப்பான். ஸோ அவள் வந்து குணாலை பார்த்துட்டு அப்படி நின்றுட்டு இருப்பா. குணால் வந்து அவளை பார்த்துட்டு அப்படி திரும்பிடுவானா. அப்போ அந்த குழந்தைய வந்து அவள் தூக்கி வச்சுட்டு இருப்பா. அப்போ அங்கே வந்து ஒரு டாக்டர் வந்து அந்த குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போதுமே மோலி வந்து நான் சாப்பாடு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவா. சொல்லிட்டு அந்த குழந்தைய எவ்வளவோ ட்ரை பண்ணுவா அமைதியாக்குறதுக்கான. அந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்கும். ஒன்னேட்டு குணால் வந்துட்டு ஒரு சேரை தூக்கிட்டு வருவான். சேரை தூக்கிட்டு வந்து நான் உனக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா மோலி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உன்னோடைய ஹெல்ப் எதுலையுமே எனக்கு தேவையில்லை, அது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தைக்கு சாப்பாடு ஊட்டுற விஷயம்லாம் உனக்கு எப்படி தெரியும் குணால், அவ்வளோவாலாம் உனக்கு தெரியாது, அது மட்டும் இல்லாமல் என்னுடைய விஷயத்தில் நீ வராத, நான் தானே சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து பேசி விட்டுருவா. பேசி விட்டுட்டு இங்கே பாரா செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடுமே ஊட்டி விட்டுட்ருப்பா. பட் அந்த குழந்தை வந்து அழுதுகிட்டே இருக்கும். இதை பார்த்துட்டு குணால் இங்கே பாரு மோலி, ஒரு குழந்தைய இவ்வளோ தூரம் நீ கேர் பண்ணுற, அந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்குது, அப்போ அந்த குழந்தைக்கு வேறு எதுவும் பிரச்சனைன்னு உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு மோலி மேடம் குழந்தைய அழகாக பார்த்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அழகாட்டு அழகையும் நிப்பாட்டிட்டாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்போ என்னோட டர்ன் தானே, குழந்தைய கூட நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு நிறந்த குழந்தைகிட்ட சலீம் இங்கே பாருமா செல்லம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விளையாட்டு காமிச்சிட்டு இருப்பான். அப்படியே அவளும் வந்து அந்த சாப்பாடை ஊட்டி விட்டுருவா. ஒரு நிமிஷம் குணாலை பார்த்து அவ்வளோ சந்தோஷமாக பார்த்துட்டு இருப்பான். அப்புறம் வந்து குணால் அந்த குழந்தைய அழுகையை நிப்பாட்டியிருப்பான்ல, இங்கே பாரு அப்படின்ற மாதிரி அவளை பார்க்குமே அவன் ஃபேஸ் அப்படி மாறிடும். நேற்று அவனுமே அந்த குழந்தைய வந்து அழுகையை நிப்பாட்டிகிட்டே இருப்பான். இங்கே இஷானை தான் காமிக்கிறாங்க. இஷான் மிஸ்டியை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்திருப்பான். அப்படி நேராக வந்துட்டு பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக வாரா. அப்படி குணாலோடைய பாட்டிக்கிட்டேயுமே போயிட்டு பாட்டி நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுமே செல்லக்குட்டி வந்துட்டியா பேக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு பேக்கை வாங்கி வச்சுக்கிறாங்க. அப்புறம் குணாலோடைய அம்மாவுமே இஷான்ட்ட இவ்வளோ நேரம் என்னப்பா ஆச்சு, ஸ்கூல்லேருந்து வர இவ்வளோ நேரம் ஆகிட்டு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் மிஸ்டிட்டையுமே வா மிஸ்டி நீ இவ்வளோ நேரம் சாப்பிடல, இவ்வளோ நேரம் ஆகிட்டு வாமா செல்லம் அப்படின்னு சொல்லவுமே நான் சாப்பிட்டுட்டேன் பாட்டி, நான் பீஸா பர்கர் மில்க் ஷேக் எல்லாம் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லவுமே குணாலோடைய பாட்டி சொல்கிறாங்க ஆஹா எல்லா ஜங்க் ஃபுட்டையும் நீ சாப்பிட்டுட்டு வந்திருக்க அப்படி தானே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்க. இங்கே குணாலோடைய அம்மாவுமே ஏன் இஷான் நீ இப்படி பண்ணுற, இவ்வளோ ஜங்க் ஃபுட்ஸ் வாங்கி கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. உடனேட்டு மிஸ்டி நேராக போயிட்டு இஷான் அப்பாவை ஹக் பண்ணிவிட்டு எங்கள் இஷான் அப்பா ஒன்றும் சொல்லாதீங்க, நான் தான் வந்துட்டு இவ்வளோ தூரம் இவ்வளோ ஃபுட்டையுமே கேட்டேன் அப்படின்னு சொல்லவுமே குணாலோடைய அம்மாவுமே சரிடா நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன்ப்பா உன்னோட இஷான் அப்பாவை அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் இஷான் டைமே உங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்க, அங்கே தனியாக தானே இருப்பாங்க, ஃப்ரீயாக இருந்தால் இங்கே கூட்டிகிட்டு வரலாம்ல இஷான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதுமே மிஸ்டி வந்து நான் ஆன்ட்டியை வந்து இன்வைட் பண்ணுவேன் அப்படின்னு குணாலோடைய அம்மாட்ட சொல்லிட்டு இருக்கும்போதுமே குணாலோடைய அம்மா மிஸ்டி அவங்க வந்து உன்னுடைய அப்பாவோடைய அம்மா, ஸோ நீ அவங்கள பாட்டின்னு தான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லவுமே பாட்டியா அதான் நீங்கள் எனக்கு ஒரு பாட்டி இருக்கீங்கல்ல, இன்னொரு பாட்டி எனக்கு எதுக்கு, எனக்கு ஆன்ட்டி தான் இல்லை, ஸோ நான் உங்களை ஆன்ட்டின்னு தான் கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லவுமே இஷானுமே பரவாயில்ல கூப்பிட்டா கூட்டிட்டு போட்டுமேம்மா விடுங்க அப்படின்னு சொல்லுவான். உடனேட்டு ஃபோன் கொடுங்க இஷானப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வாங்கிட்டு ஆன்ட்டி இந்த மாதிரி இங்கே வாங்க என்னுடைய வீட்டுக்கு வாங்க ஆன்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக இன்வைட் பண்ணிட்டு இருப்பா. இங்கே இஷான் மௌலிக்கு தான் ஃபோன் பண்ணியிருப்பான். எல்லாம் ஓகே தானே, இப்போ நீ ஓகேவா இருக்கல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது பரவாயில்ல இஷான், இப்போ குணால் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுறான் சாஹிலோடைய விஷயத்தில் அப்படின்னு சொல்லுவோமே எந்த சாஹில் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஐயோ உன்ட்ட சொல்லவே இல்லையா, சொல்ல மறந்துட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்லிட்டு இருப்பா. இப்படி இங்கே ரிலீஃப் கேம்பில் வந்து ஒரு குட்டி பையன் இருக்கான், அவன் பேர் தான் சாஹில், அது மட்டும் இல்லாமல் அவனுடைய அம்மா இறந்துட்டாங்க, ஸோ நாங்கள் தான் பார்த்துட்ருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பா. அப்போ இஷான் சொல்லுவான் நீ பார்த்துட்டு இருக்கன்னா நீ நல்லாவே பார்த்துப்பிய மோலி, அதான் தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுற மோலி அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருப்பான். ஒன்றுட்டு மோலி எனக்கு இப்போ கொஞ்சம் வேலை இருக்குது, நீ தப்பாக நினச்சிக்காத இஷான், நான் அப்புறமாட்டி உனக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுமே பரவாயில்ல மோலி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிடுவான். அவன் அங்கே இருந்துட்டுமே சாஹில் என்ன பண்ணுறான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சாஹிலை பார்க்குறதுக்கு ஓடி வந்துட்டு இருப்பா. இங்கே குணாலத்தான் காமிக்கிறாங்க. ஒரு டாக்டர் வந்து அந்த குழந்தைய வந்து வச்சுட்டு இருப்பாங்க. அப்போ அந்த குழந்தை வந்து ரொம்ப அழுதுகிட்டே இருக்கும். அப்போது குணாலுக்கு மனசு கேட்க மாட்டுது. உடனே ஓடி வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லவும் சரி என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லவுமே நீங்கள் வேலையில் இருப்பீங்க, ஸோ
ஸோ நீங்கள் எப்படி பார்த்துப்பீங்க அப்படின்னு சொல்லவுமே ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய வாங்கிட்டு இருக்கான். அப்படியே அந்த ஷாலா வச்சு சுற்றிட்டு இருக்கான் அந்த குழந்தைய சுற்றிட்டு இப்போ ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கவுமே அங்கே மௌலி வந்துடுறா. வந்துட்டு இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கா. அப்போ மௌலி பார்க்குறான்னு தெரிஞ்சுமே இவன் சொல்கிறான், நான் என்னுடைய குழந்தை பறி இருக்கான்ல அவளை வந்து இப்படி தான் பார்த்துக்கிட்டேன், தனியாக தான் பார்த்துக்கிட்டேன், என்னுடைய வேலை இருந்தாலுமே என்னுடைய குழந்தைய நான் இப்படி தான் வளர்த்தேன் அப்படின்ற மாதிரி மௌலிகிட்ட சொல்கிற மாதிரி அந்த டாக்டர்கிட்டையுமே சொல்லிட்டு இருப்பான். இதெல்லாம் பார்த்துட்டு மௌலியுமே நம்ம கஷ்டப்பட்ட மாதிரி தானே குணாலும் கஷ்டப்பட்டுருக்கான், பரியை தனியாக வளர்த்துட்டு அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கா. இஷானுடைய அம்மா வந்திருக்காங்க மௌலி வீட்டுக்கு. ஸோ அவங்க பேசிட்டு இருக்காங்க. அப்போ குணாலுடைய அம்மா வந்துட்டு நீங்கள் வந்ததில் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோமே இவங்க எதுவுமே பேசாமல் கல்யாணத்தோட விஷயத்த பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி டெல்லியில் வந்து கல்யாணம் பண்ணலான்னு நினைக்கிறோம், கொஞ்சம் பெருசாக கிராண்டாக இஷானுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருக்காங்க இல்லையா, ஸோ அங்கே வச்சு கல்யாணம் பண்ணலாம் கிராண்டாக அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கோமே குணாலுடைய அம்மா சொல்கிறாங்க, இல்லை மௌலிக்கு வந்து இல்லை இஷ்டம் இருக்கா என்னன்னு தெரியல, அது மட்டும் இல்லாமல் மௌலி வந்து ரொம்ப சிம்பிளாக வைக்கணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கோமே. இஷானை இப்போ நான் கூட்டிகிட்டு போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், பின்னாடியே மௌலியும் மிஸ்டியும் வந்துடுவாங்க இல்லையா, அதுக்கப்புறம் என்ன தான் பாட்டி தாத்தான்னு வந்து க்ளோஸ் ஆகிடும், அங்கே டெல்லிலையும் அவங்களுக்கு பழகிரும்ங்கிற மாதிரி இவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ மௌலி வந்துட்டு டெல்லிலையா கல்யாணம் ஜாலி அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கோமே ஈஷான் கூப்பிட்டுட்டு நாளைக்கு சண்டே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, இல்லை ஈஷானப்பா நாளைக்கு டியூஸ்டே அப்படின்னு சொல்லும்போது, அப்போ வந்து நீ இப்போ தூங்கணும் இல்லையா, நாளைக்கு ஸ்கூலுக்கு போகணும்ல, ஸோ போய் தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு குட் நைட் ஈஷானப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே போயிடுறான். அதுக்கப்புறமே அவங்க அம்மா சொல்கிறாங்க, இஷானுடைய கல்யாணம் வந்து எனக்கு ஒரே பையன் தானே இருக்கான், ஸோ அதனால் டெல்லியில் வச்சு தான் ரொம்ப பெருசாக வைக்கணும்னு நாங்கள் நினச்சோம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும்போதுமே இங்கே குணாலுடைய அம்மாவுக்கும் குணோடைய பாட்டிக்கும் வந்து ஃபேஸ் ரொம்ப சரியில்லாமே இருக்குது. இஷானுக்கு சுத்தமாக இவங்க பேசுகிறனால அந்த ஃபேஸ் வந்து அப்படி ஃபேஸ் கட் மாறிடுது. இங்கே மௌலி அந்த குழந்தைய வச்சுட்டு அப்படி நின்றுட்டு இருப்பாளா, அப்போ அவளுடைய கேம்பில் லைட்டாக கிழிஞ்சிருக்கும் போல், ஸோ அதை வந்து சரி பண்ணிட்டு இருப்பா. வெளியில் தற்செயலாக வந்துட்டு குணால் வந்துட்டு இதை பார்த்துட்டு என்னுடைய கேம்ப்க்கு வா மௌலி, கையில் வந்து சஹில வேற வச்சிருக்க, ஸோ நீ அங்கே தூங்க முடியாது அப்படின்னு சொல்லி கூப்பிடுவான். வேறு வழியும் இல்லாமல் அவளும் வந்துடுறான். வந்துட்டு சஹில தூங்காடிட்டு இருப்பா. அப்போ வந்துட்டு அவன் வந்து பில்லோவை தான் எடுக்க வந்திருப்பான் கிட்ட. உடனே இவளும் பயந்து எஞ்சிருவான். உடனே அவன் சொல்லுவான், நான் பில்லோ தான் எடுக்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பில்லோவை எடுத்துட்டு அங்கே போயிட்டுமே சேரில் பில்லோவை போட்டு அப்படியே தூங்கிட்டு இருப்பான். இவன் இங்கே பாப்பா வந்து தூங்காட்டிட்டு அப்படியே அவளும் தூங்கிட்டுறான். திடீர்னு சஹில அழுதுட்டு இருப்பானா. ஸோ இதை வந்துட்டு நம்ம குணால் வந்து முழிச்சிட்டு பார்த்துட்டு குழந்தைய அப்படியே எடுத்துகிட்டு வெளியில் வந்துட்டுருக்கான். அப்படியே வெளியில் வந்துட்டு அப்படியே அந்த பெஞ்சில் உட்காந்துட்டு குழந்தைய வந்து தூங்காடிட்டு இருப்பான். ஸோ மௌலி வந்து திடீர்னு முழிப்பு வந்துடும் அவளுக்கு, குழந்தை இங்கே சாகில் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு வெளியில் வந்துட்டு இருப்பான். அப்போ பார்த்தா குணால்கிட்ட தான் குழந்தை இருக்கும். அப்படி சந்தோஷமாக அப்படி வந்து குணால் அப்படியே தொடுறான். உடனேட்டு குணால் ஷூ குழந்தை தூங்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவான். உடனேட்டு அமைதியாகவே இருப்பான். அதுக்கப்புறமாயிட்டு சாரி குணால் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லிடுவான். உடனே பரவாயில்ல மௌலி, நீ ஏதோ டென்ஷனில் பேசிட்டு பண்ணா எனக்கு தெரியுமே அப்படின்ற மாதிரிலாம் சொல்லவுமே அந்த குழந்தைய வந்து தூங்காடிட்டு இருப்பான்ல, குழந்தையும் தூங்கிடும். அப்புறமேட்டு நான் காஃபி போடணும் போல இருக்கு, காஃபி குடிக்கணும் போல இருக்கு எனக்கு, உனக்கும் வேணும் தானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் கொண்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான். ஒன்னிட்டு இவளும் காஃபி போட்டு வந்துடுவான். அவன் வந்து இந்த குழந்தைய அங்கே ரூமில் வச்சுட்டு வந்துடுவான். வந்துட்டு அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ உட்காந்து மனசு விட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த காஃபியெல்லாம் கொடுத்துட்டு நானும் இப்போ மிஸ்டியை வந்து இப்படி தான் வளர்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன், அவள் துருன்னு வருவாள், ஒரு ஹால் ஃபுல்லாமே அவள் வந்து சுற்றி ஓடி வருவா தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பா. இங்கே குணாலுமே பரியும் அப்படிதான் ரொம்ப ஆக்டிவாக இருப்பா. ஊசி போட போனால் டாக்டருக்கே ஊசியை குத்தி விட்டுருவானா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு குணாலுமே பேசிட்டு இருப்பான். இங்கே காலையில் ஆகுது, நம்ம மௌலி வந்து குணாலுடைய அம்மாவுக்கு ஃபோன் பண்ணியிருப்பா போல. ஸோ அவங்க பேசிட்டு இருப்பாங்க. அப்போ குணால் வந்து சின்ன பசங்க கூட நின்று விளையாண்டுட்டு இருக்கிறத இவ பார்த்துருவா. பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருப்பாளா. அங்கே என்ன பார்த்து சிரிக்க மௌலி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைம்மா அந்த மாதிரி குணால் சின்ன பசங்க கூட நின்று விளையாண்டுட்டு இருக்கான், அதை தான் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. உடனே அங்கே குணால் இருக்கானா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் ரிலீஃப் கேம்பில் டாக்டர் தானே குணாலும், ஸோ அதனால இங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லுவோமே. குணால் வந்து என்னுடைய பாஸ்டாக இருந்தாலும் இனிமேல் என்னுடைய ஃப்யூச்சரில் வந்து இஷான் தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. சொல்லிட்டு சரிம்மா நான் அப்புறமாட்டி உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன், இப்போ எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிடுவா. இதெல்லாம் அந்த டென்ட்டுக்கு பின்னாடி நின்று குணால் கேட்டிருப்பான் போல். ஸோ இதெல்லாம் நினச்சிட்டு அவன் ஒரு மாதிரி ஷாக் ரியாக்ஷன் கொடுத்துட்ருக்கான். இதோடையுமே இந்த பாட் கம்ப்ளீட் ஆகுது. இந்த பாட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.